கேட்கக்கூடிய திமுக அரசு ஏதாவது இங்க இருக்கக்கூடிய மன்னர்களை பத்தி பேசலாம் கிடையவே கிடையாது. இந்த இருக்க பேருந்து நிலையம், இந்த பேருந்து நிலையத்துக்கு இடம் கொடுத்தது யாரு? சின்ன பிள்ளைய கூப்பிட்டு கேட்டா கூட தெரியும், ராமநாதபுரம் மன்னர்கள் இடம், ராமநாதபுரம் ராஜாவோட இடம் அப்படின்னு சொல்லி. ஆனா இங்க போய் பார்த்தா கருணாநிதி அவருடைய பேர் சூட்டியிருக்கார். நான் என்ன கேட்கிறேன், கருணாநிதி இந்த சுதந்திர போராட்ட தியாகியா இல்ல விடுதலை போராட்ட வீரரா? ஏதாவது ஒரு நாள் இந்த மண்ணுக்கு மக்களுக்காக பாடுபட்டு ஏதாவது ஒரு நாள் அவர் ஜெயில இருந்திருக்காரா? நல்ல வரலாறு பரட்டி பாருங்க, கிடையவே கிடையாது. ஜெயிலுக்கு போயிருக்காரு. எதுக்கு போயிருக்காரு? சர்க்காரிய கமிஷன்ல ஊழல் பண்ணு, அதுல ஊழல் பண்ணு, ஊழல் செஞ்சு உள்ள வந்தவர் தான் கருணாநிதி. ஆனா தாய்நாட்டு விடுதலைக்காக கும்பனிய வந்து கேட்கிறான், எனக்கு வரி கொடு அப்படின்னு கேட்கிறான். உனக்கு வரி எல்லாம் கொடுக்க முடியாது, ஏன் மண்ணை ஆட்சி செய்யக்கூடிய உரிமை எனக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி வீர முழக்கமிட்டு கும்பனி அன்னைக்கு ஆங்கிலேயர்களோட அவர் சமரசமா போயிருந்தாருன்னா இந்த பகுதியை அவர் சீரும் சிறப்பா ஆட்சி செஞ்சிருக்கலாம். ஆனா அவங்களோட அதாவது அந்த அடிப்படையை மறுத்து இன்னைக்கு அதாவது 24 வருஷம் ஜெயில இருந்திருக்காரு. திருச்சி ஜெயில வைக்கிறான். இங்க இருக்கக்கூடிய மரவரன மக்கள் பூரா கொந்தளிச்சு போராடுற மன்னனை வெளியில விடணும், மன்னர் இல்லை என்றால் சிறையை உடைத்து மீட்டு கொண்டு வரணும் என்று இங்க இருக்கக்கூடிய மக்கள் போராடினாங்க. இந்த போராட்டம்